பந்தம் 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 பாசபந்தம் பந்தம் பாசபந்தம் பிறக்கும் போதே கூட பிறக்கும் இரத்த சம்பந்தம் பிறக்கும் போதே கூட பிறக்கும் இரத்த சம்பந்தம் பந்தம் பாசபந்தம் பந்தம் பாசபந்தம் கருவறை தொடங்கி காலங்கள் தோறும் கடவுள் மாட்டிய கைவிலங்கு கருவறை தொடங்கி காலங்கள் தோறும் கடவுள் மாட்டிய கைவிலங்கு இது ஒருவரை ஒருவர் பிரிந்து விடாமல் உறவுகள் பூட்டிய கால்விலங்கு உறவுகள் பூட்டிய கால்விலங்கு பந்தம் பாசபந்தம் பந்தம் பாசபந்தம் பிறக்கும் போதே கூட பிறக்கும் இரத்த சம்பந்தம் பிறக்கும் போதே கூட பிறக்கும் இரத்த சம்பந்தம் பந்தம் பாசபந்தம் பந்தம் பாசபந்தம் Hello, doctor. Hello, sir. How are you? Quite fine, sir. Retired General Abraham, இங்க தான் இருக்காரு? ஆமா, இங்க தான் இருக்காரு. அவரை நான் கொஞ்சம் பார்க்கணும். Please come. Thank you. Voted! Forward march! Left, right, left, right, left, right, left, right, left, right, left, hot! Sir, என்ன தெரியுதா? I am Brigadier Pratap Singh. சிம்லாவில் உங்க ரெஜிமெண்ட்ல இருந்தவன். I was working under you, sir. என்ன தெரியல? Oh my God. விஜயங்கள், உங்களுக்கு எந்த பூ பிடிக்கும்? உனக்கு எந்த பூ பிடிக்கும்? எனக்கு இந்த வெள்ளைப்பூ தான் பிடிக்கும். உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிக்கும். About 10. Forward march. Left, right, left, right, left, right, left, left, left. ராணுவத்துல ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜனை பண்ணிக்கிட்டு இருந்த ஜெனரல் அப்ரஹாமா இவர் முன்னாடி நிக்கிறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க டாக்டர். அவரா இப்படி ஆயிட்டாரு டாக்டர். அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது காரணம் என்ன? ஜெனரல் ஆப்ரஹாம் பரம்பரையா பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். மிலிட்டரியில இருந்து ரிட்டையர் ஆனதும்
ஊருக்கு திரும்பி வந்து பெரிய அளவுல ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். பக்தி, பண்பு, ஒழுக்கம், கட்டுப்பாடு இதுக்கெல்லாம் ஒரு உதாரணமா வாழ்ந்து காட்டினார் அவரு. சேசுவின் திரு இருதயமே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மாசற்ற கன்னி மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் ஆண்டவரே, என் தேவனே, எனக்கு நீர் கொடுத்திருக்கின்ற ஆஸ்திகளை விட மிகப்பெரிய ஆஸ்தியான என் ஒரே மகள் மேரிக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயரால் ஆமென். ஏன் டாடி, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிரேயர்லயும் எந்த ஜெபத்தை மறந்தாலோ என் கல்யாண ஜெபத்தை மட்டும் மறக்க மாட்டேங்கிறீங்களே. அம்மாடி, என் இதயத்தில் இருக்கிற ஒன்னே இமயத்தின் உச்சியில வச்சு பார்க்கணும். தனக்கு நிகர் தானாக இருந்து இந்த நாட்டின் தலைவியை தவிர வேற யாருக்குமே தலைவணங்காத ஜெனரல் ஆபிரகாமுடைய லட்சியம் அது ஒன்னே ஒண்ணுதான். அண்டர்ஸ்டாண்ட்? ஓவர்ஸ்டாண்ட். குட் மார்னிங் அப்ரஹாம். குட் மார்னிங் ரஹீம். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் மேரி. ஞாயிற்றுக்கிழமை பூத்திக்கு சர்ச்சு கிளம்பி வச்சா? நான் தான் சர்ச்சுக்கு போய் 20 வருஷம் ஆச்சடா. என் மனைவி ஆஷா இறந்து இன்னையோட 20 வருஷம் ஆச்சு. அந்த உயிர் இல்லாம இந்த உடம்பு மட்டும் தனியா எங்கேயுமே போறதில்லை, ஆபீஸை தவிர. இந்த உலகத்துல எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே மகள், ஒரே நண்பன். நான் உன்னை கேட்கலப்பா, மேரிய கேட்டேன். உங்க தான் ஏற்கனவே எனக்கு தெரியுமே. சாப்பிட்டியா? உங்க கூட சாப்பிடலாம் தான் வந்திருக்கேன். சாப்பிட்டுக்கிட்டே செஸ் ஆடலாம், Okay. இல்ல செஸ் ஆடிட்டே சாப்பிடலாம். கமான். இட்லி, தோசை, வடை, பூரி. என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. வழக்கமா என்ன செய்வேன்? அப்பம், பாயா. ஏன் இன்னைக்கு செய்யல? நேற்று சாயந்தரம் மார்க்கெட்ல ஆட்டுக்கால் கிடைக்கலைங்க. ஆடு மேய போயிடுச்சு. மன்னிச்சு. வேண்டா. என்ன சாப்பிடா? அப்பா, உன் மிலிட்டரி தர்பாரை பார்த்தாலே பயமா இருக்கு. எப்படி அமைதியா சாப்பிடுற? ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமையை ஒழுங்கா செய்யணும். நான் மிலிட்டரிக்காரன், கடமை தவறுனவங்களை ஷூட் பண்ண வேண்டியதுதான். அண்டர்ஸ்டாண்ட்? ஓவர்ஸ்டாண்ட். அங்க பாரு. ஏன்பா, காலங்காத்தால பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற காலேஜ்ல வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்க காலேஜ்ல உட்கார்றதுக்கு இடமே இல்லையா? எங்க காலேஜ்ல உட்கார்றதுக்கு இடம் இருக்கு, ஆனா சைட் அடிக்க பொண்ணுங்க தான் இல்ல. அப்போ பொண்ணுங்களை சைட் அடிக்க தான் இங்க வரீங்களா? பின்ன உன்னை சைட் அடிக்க வர்றோம். காலி பசங்க. மாமா கோவிச்சுக்காதீங்க மாமா. என்னடி முனி அம்மாவும் கண்ணிலே மையே, யாரு வச்ச மையே இது நான் வச்ச மையே, நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன். ஏரிக்கர ஓரத்திலே ஏத்தோ இறக்கையிலே, ஏரிக்கர ஓரத்திலே ஏத்தோ இறக்கையிலே, இங்கிருந்து பார்க்கையிலே கண்ணம்மா நான் எங்கேயோ போறேன் நடி பொன்னம்மா. Hi, baby. பாஸ்டன். என்னது உங்க அம்மா உங்க அப்பாவை கூப்பிடுற மாதிரி என்ன கூப்பிடுற? இத வேற உங்க அப்பா வாங்குறாரா? வாட் a beautiful drive. அவன
Very. Hello. Oh God! What the hell? Stop it! Leave me, idiot! Stop it! உள்ள ஊத்து. பின்னாடி. Stop it! எல்லாம் ஜோரா கேட்டுருங்களா? இனிமேலாவது ஒழுங்கா காரை ஓட்டு. வாங்க எல்லாரும் போவோம். Yes, speaking. I'm sorry, Mr. Rahim. உங்க ஸ்டூடண்ட்ஸ் நடந்துக்கிற முறை சரியில்லை. வேணும்னே விஷமத்தனம் பண்றாங்க. There's a limit for everything. உங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு லேடிஸ் காலேஜ்ல என்ன வேலை? அவங்கள அடக்கி வைங்க. இல்லைனா நான் சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே மேடம். எங்க ஸ்டூடண்ட்ஸ நான் உடனே கண்டிச்சு வைக்கிறேன். ஆமா, do it immediately. மதர் சுப்பீரியர் விக்டோரியா பத்தி உங்களுக்கு தெரியாது? ஐயோ, போன்ல என்ன கத்துறாங்க. இந்த விஷயம் இதோட முடியணும்னா நீங்க அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கணும். சார் நாங்க எப்படி Do what I say. மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஈவினிங் சினிமாக்கு போலாமா? குட் மார்னிங் சார். யாரு டைப் படிச்ச? என்ன இங்கிலீஷ் இது? யாரியா உனக்கு எம்பிஏ பட்டம் கொடுத்தது? டை கட்டிட்டா பெரிய ஆபீசரா? போய் சரியா டைப் பண்ணி கொண்டு. லுக், அந்த முதல்ல உட்கார்ந்திருக்காள் அந்த டைப்பீஸ். எஸ் சார். அந்த பொண்ணை அந்த பையனை வர சொல்லு. எஸ் சார். இந்த பையன் உன்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தானே, அதை எடு. Come on, take it up. தானே? ஆமா சார். நீ இந்து சார். நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிப்பாங்களா? உங்க ஜாதியிலேயே ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு உங்க அப்பா நினைப்பானா, இல்ல கண்டவனை இழுத்துட்டு போகட்டும் நினைப்பானா? இல்ல சார், என் கல்யாணத்துக்கு எங்க அப்பா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள உனக்கு என்ன கேடு? ஏடா, கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு உனக்கு 4 தங்கச்சிங்க இருக்காங்கல்ல, அப்புறம் இது என்ன எக்ஸ்ட்ரா? உன் வருமானத்துக்கு ஒத்துக்குமா? இல்ல சார், இது சும்மா ஒரு டைம் பாசிங் சார். எட்டு செருப்பு. இதெல்லாம் பாட்டு நடிச்சியா, பீச் நடிச்சியா, ரொமான்ஸ் பண்ண? மேனேஜர், இந்த பொண்ணை இந்த பையனை டிஸ்மிஸ் பண்ணிடுங்க. வேணுங்கிற பணத்தை கொடுத்து அனுப்புங்க. Get out. சார். I said get out. ஐயா, டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்க. இதை ஸ்டெப்னி மாத்திருங்க. ஸ்டெப்னிலையும் காத்திலையும்
டேவிட், அதிலிருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். ஆபீஸ் போய் கணக்கு தீர்த்துட்டு போ. ஐயா சாவியை வச்சுட்டு போ. ஐயா வச்சுட்டு போ. டேவிட், அப்பாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, கேர்ஃபுல்லா இருக்க வேண்டாமா? ஏன் கஷ்ட காலம் காலையில ஸ்டெப்னியை கவனிக்காம விட்டுட்டோமா? அது மட்டும் இல்ல, ஐயாவை அவ்வளவு தூரம் நடக்க வச்சுட்டேனே, அதுவே மனசு கஷ்டமா இருக்குமா? நான் டாடி கிட்ட சொல்றேன், நீங்க வழக்கம் போல காலையில வேலைக்கு வாங்க. ரொம்ப நன்றிம்மா. பாருங்க. நீ எதுக்காக அப்பாவுக்கு ஐஸ் வைக்கிறேன்னு எனக்கு தெரியும். யாருடைய சிபாரிசும் என்கிட்ட நடக்காது. டாடி பாவம், 10 வருஷமா நம்ம கிட்ட வேலை பாக்குறவரு, இந்த ஒரு தடவை மட்டும் ப்ளீஸ் டாடி. கடமையை ஒழுங்கா செய்ய முடியாதவங்க என்கிட்ட இருக்க முடியாது. குட் நைட். கேஸ் தீர்ந்து போச்சுன்னா சாமானியமா சிலிண்டர் கிடைக்கிறது இல்ல. இந்த லட்சணத்துல இந்த ஸ்டவ் வேற ரிப்பேர். எப்படி சோறாக்குறது? அம்மா பாத்தீங்களா, கறியில ஏதோ கொஞ்சம் எலும்பு கிடந்த காலம் போய் இப்ப எலும்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிற கறியை வாங்க வேண்டிய காலம் வந்துருச்சு. 1/2 கிலோ கறியில 4 நல்ல எலும்பு, இதுலயே 400 கிராம் போயிடுச்சு. அந்த கரிம்பாய் நம்மள என்ன நாயின்னு நினைச்சாங்களா? நாளைக்கே கடையை மாத்திப்புடுறேன். இங்க அடுப்பேரியில இப்ப கறி ஒண்ணுதான் குறைச்ச. ஆமாமா, இடையில வேற குறைச்சுட்டாங்க. அம்மா ஒரு ஐடியா. நீ ஒண்ணு ஐடியா சொல்ல வேண்டாம். அங்க கறி அடுப்ப பத்த வச்சு மத்தியானத்துக்கு சப்பாத்தி பண்ணா போதும். என்ன அம்மா? சப்பாத்தி. ஓ, என்ன கதிஜா, ஏன் சலிச்சுக்கிற? கேஸ் தீர்ந்து போச்சு, ஸ்டவ் வேற ரிப்பேர். இப்ப என்ன பண்றது? ஏன் கஷ்டப்படுற? காலேஜ்ல வரும்போது ஹோட்டல்ல நானே தான் வாங்கிட்டு வந்துடுறேன். வரட்டுமா? அம்மா செப்பல் கேட்டீங்களே. ஐயோ, செப்பல் கேக்கல, சப்பாத்தின்னு சொன்ன. செவுட்டு போனோம். பணமா? ஐயோ, என்கிட்ட நீங்க பணம் கொடுக்கல, நான் எடுக்கவே இல்லம்மா. நபீசா, மிஷினை மாட்டவே இல்லையா? 500 ரூபாய் செலவு பண்ணி உனக்கு காதுக்கு செவுட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்கேனே, அத மாட்டு. ஐயோ, இந்த மிஷினு சைத்தான் மிஷினு என்னை விட்டு எப்படியோ நழுவி போயிடுதுமா. இந்த ஆட்டுக்கறியே என்ன பண்றது? நாய்க்கு போடு. நாய்க்கா? இந்த காலத்து நாய் கறி எங்க திங்குது? கோலா உருண்டையில கேக்குது. It suits you well. உனக்கும் நல்லா இருக்குடா. அத காட்டுங்க. அங்க பாரா, நம்ம ரெடி கிராணி. கொஞ்சம் இரு வரேன். கேரியா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்கடி போலாம். இவளுக்கு இன்னொரு பாட்டில் இங்கு ஊத்தணும்டா. ஏண்டா, நீ மெஸ்ஸுக்கு ஃபீஸ் கட்டலையா? இல்ல. ஏன்? நோட்டீஸ் போர்டுல உன் பேர் இருக்கு. நானும் பார்த்தேன். உடனே பணம் சொல்லி ஊருக்கு தந்தி கூட. ஊர்ல மாமாவுக்கு ஏதோ பண கஷ்டமா இருந்திருக்கலாம். இல்லாட்டா நேரம் மணியாட வந்திருக்குமே. என்கிட்டயும் பணம் இல்லையா? இப்ப என்ன செய்ய போற? ஏய் ராஜா, பணம் கிடைச்சிருச்சு. பாத்தியா, என் குதிரையோட ஆர்சி புக். குதிரையா?
ஆமாண்டா, என் ஸ்கூட்டர். இது அடகு வச்சு உனக்கு பணம் வாங்கி தரேன். அந்த ஒரு வேலை மட்டும் வேண்டாம். பணம் வந்ததும் இதை மீட்டுக்கலாம்டா. வேண்டாம்டா. குடிவாதத்தை விட மாட்டிய. சரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பு. வெளியே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். அப்பதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். அரே கம் ஆன் மேன். யார் அது பின்னாடி கொஞ்சம் ஆர்டர் அடிக்கிறது? டேய், அவதான்டா நம்ம ரெட்டி கிராணி. வரட்டும். அன்னைக்கு நம்ம மேல தண்ணி அடிச்சால, இன்னைக்கு நான் அவளுக்கு தண்ணி காட்டுறேன் பாரு. நிர்தயா, நான் முன்னால போனா நீ பின்னால. பாரு பாய். போய் விடாத. நீ வேணும்டா அப்படி செஞ்சிருக்க. அப்போ ஜீசஸ் அப்படி இல்லடி. அது எப்படியோ, ஏற்கனவே நமக்கும் அவங்களுக்கும் தகராறு. இப்ப இந்த ஆக்சிடென்ட் காரணமா வச்சு வீணா வம்பு இழுக்க போறாங்க. நீ வசமா மாட்டிக்கிட்ட. அப்பா அம்மா அம்மா அப்பா. ஏய், அப்பா அம்மா அக்கா தங்கச்சி யாரும் வந்து இங்க எந்த உதவியும் செய்ய போறதில்ல. உனக்கு வந்தது நீதான் அனுபவிக்கணும். அனுபவி. அப்பாடா. ஏய், நீ அவளுக்கு தண்ணி காட்டுறதா சொன்ன, அவ உனக்கு ஆஸ்பத்திரியை காட்டிட்டா. ஐயோ சிஸ்டர், நர்ஸ் சிஸ்டர். ஐயோ இப்ப எப்படி இருக்கு? நல்லா பேதி ஆகுது. எப்ப டிஸ்சார்ஜ் ஆகலான்னு டாக்டர் சொன்னாரு. நான் இன்னும் 2 நாள் போயிடலாம். ஆனா இவன் குறைஞ்சது ஒரு 6-7 மாசமாவது இங்கேயே இருக்க வேண்டி வரும். ஆண்டவா. நான் வேணும்னு முதல்ல நீங்க சைடு கொடுத்திருந்தா போயிருப்பேன். ஆனாலும் இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். I'm truly very sorry. அத பத்தி நாங்க ஒண்ணுமே சொல்லலையே. அன்னைக்கு காலையில் நடந்த சம்பவத்துக்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் துணி கடையில உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன். I'm very sorry about the incident. அப்புறம் என்ன, சாரிக்கு சாரி சரியா போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த பழத்தை ஏன் கையிலே வச்சுக்கிட்டு இருக்கீங்க? டே ராஜா, அந்த வாழைப்பழத்தை வாங்கி உரிச்சு கூடுறா. ஐயோ. அப்போ நான் வரேன். அடிக்கடி வாங்க, ஆனா வெறுங்கையோட வராதீங்க, பழத்தோட வாங்க. சிஸ்டர். ஏய், இதோட வாழைப்பழம் உரிச்சு கூடுறா. என்னால முடியாதுடா. அப்ப சிஸ்டர் கையில கொடுத்து உரிச்சு கொடுக்க சொல்றா. ஐயோ சிஸ்டர். ஹலோ. ஹலோ. ஹாஸ்பிடல்ல இருந்து எப்ப டிஸ்சார்ஜ் ஆனீங்க? நான் போன வாரமா டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன். உங்க ஃப்ரெண்ட்? அவன் நேத்து தான் டிஸ்சார்ஜ் ஆனா. இப்போ எங்க போறீங்க? நான் ஹாஸ்டலுக்கு போயிட்டு இருக்கேன். ஓ, கார்ல உட்காருங்க, நான் டிராப் பண்றேன். பரவாயில்ல பரவாயில்ல, ஹாஸ்டல் கிட்ட தான் இருக்கு, நான் நடந்தே போறேன். ஓகே, பை பை. பை. வணக்கம். Thank you. இப்பொழுது எங்கள் கல்லூரி இசைக்குழுவின் இன்னிசை மழை பொழியும். எடையடைய நாட்டிய இடி இடிக்கும். Ready? 1, 2, 3, 4.
15, 16, 17, 18, 19, 15, 16, 17, 18, 19. आता आता पाता पाता பார்த்ததும் வெத்தது ராத்திரி காரணம் நான் ஒரு மாதிரி பூவாட்டம் பூத்த மங்காத்தா என் பக்கம் வந்தா ஆத்தா ஆத்தா பாத்தா பாத்தா பார்த்ததும் வெத்தது ராத்திரி காரணம் நான் ஒரு மாதிரி பூவாட்டம் பூத்த மங்காத்தா என் பக்கம் வந்தா ஆடி ஆடி அசஞ்சு அவ ஆள அசத்துறா நெஞ்சில் சூள கலப்புறா ஆடி ஆடி அசஞ்சு அவ ஆள அசத்துறா நெஞ்சில் சூள கலப்புறா மேலாக்கு போட்ட பல்லாக்கு தான் முன்னாடி ஆடும் புல்லாக்கு தான் நான் தான் அவள காக்கா புடிச்சேன் நடையா நடந்து நேக்கா புடிச்சேன் புடிச்சாலும் புடிச்சேண்டா புளியங்கொம்பா ஆத்தா ஆத்தா பாத்தா பாத்தா பார்த்ததும் வெத்தது ராத்திரி காரணம் நான் ஒரு மாதிரி பூவாட்டம் பூத்த மங்காத்தா என் பக்கம் வந்தா மாமி வீட்டு மயிலு பூமாலை தேடுது போட ஆள தேடுது மாமி வீட்டு மயிலு பூமாலை தேடுது போட ஆள தேடுது வரேண்டி ஆத்தா பரிசம் போட என் நாட்டம் நீதான் புருஷன் தேட நானும் படுக்க பாய விரிச்சேன் ஒன்ன நினைச்சி கண்ணு முடிச்சேன் வாட்டாதே வதைக்காதே வாடி புள்ளு ஆத்தா ஆத்தா பாத்தா பாத்தா பார்த்ததும் வெத்தது ராத்திரி காரணம் நான் ஒரு மாதிரி பூவாட்டம் பூத்த மங்காத்தா என் பக்கம் வந்த ஆத்தா ஆத்தா பாத்தா பாத்தா ஆத்தா ஆத்தா நபிசா ஏய் யாரு யார் அது மேரி ஆண்டி இருக்காங்களா கேண்டீனுக்கா நான் போகலையே ஆண்டி இருக்காங்களா ஆண்டி தேங்காயா புலவு சொத்துக்கா திருவுறேன் அட ஆண்டவா உனக்கு வேண்டாமா பரவாயில்ல நின்றுகிட்டே இருக்கியே இரு உன் காதுல வெடி மருந்த கொட்டி நெருப்பு வைக்கணும் நெடி அடிக்குதா அம்மா அடுப்புல முளவா வதக்குறாவோ அதான் நெடி அடிக்குது இரு வாரேன் ஐயா அல்லா இரு இரு ஹாய் மேரி எப்போ வந்த இப்பதான் அங்கிள் இதான் ராஜா என் காலேஜ் ஸ்டூடெண்ட் பிஏ ஃபைனல் இது மிஸ் மேரி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரிட்டையர்ட் ஜெனரல் ஆப்ரஹாமோட ஒரே டாக்டர் ஹலோ ஹலோ என்ன மேரி காலேஜ் ஃபங்க்ஷன்ல
நம்ம பசங்க பாட்டு ஆட்டமெல்லாம் எப்படி இருந்தது? படு போர். கேட்டியா ராஜா? பொறாமல சொல்றாங்க சார். இந்தா நீ கேட்ட புக். தேங்க்யூ சார். வரேன். ஓகே. மேரி கம் ஆன் சிட். ஏன் டாடி அவ்வளவு பேர் கியூல நிக்கிறாங்க? ரேஷன் கார்டுல கிடைக்குது இல்ல அரிசி கோதுமை சர்க்கரை, அதுக்காக நிக்கிறாங்க. ஓ, நம்ம வீட்ல நிறைய இருக்குதே, நமக்கு எப்படி கிடைக்குது? நம்ம பணக்காரவங்க நிறைய பணம் கொடுத்து வாங்கி வச்சுக்கிறோம். அவங்க பாவம் ஏழை, அதனால நிக்கிறாங்க. பாவம் டாடி, நாட்டுல ஏழைங்களே இருக்க கூடாது. அது அவங்கவுங்க தலையெழுத்துமா. புறப்படு. குட் மார்னிங் மிஸ்டர் அப்ரஹாம். குட் மார்னிங். நீங்க சர்ச்சுக்கு வர்றதே இல்லையே? எஸ். ஞாயிற்றுக்கிழமை தவறாம சர்ச்சுக்கு வர வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய கடமை. எதுக்காக இங்க வந்தீங்க அதை சொல்லுங்க. நம்ம கோயிலை புதுப்பிக்கிறதுக்கு நன்கொடை வசூல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். முதல்ல உங்ககிட்ட இருந்து ஒரு பெரிய தொகையை எதிர்பார்க்கிறேன். சாரி, நான் நன்கொடை கொடுக்கறது உண்டு, ஆனா உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நான் எனக்காக கேட்கல, தேவாலயத்துக்காக கேட்கிறேன். ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ தெய்வத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? I believe Jesus, but I don't believe you and your gang. என்னுடைய தெய்வம் ஆலயத்துல இல்ல, என் இல்லத்துல இருக்கு, என் இதயத்துல இருக்கு. You can go. சாரி மிஸ்டர் அப்ரஹாம், நான் வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டேன். கடிகாரம் ஒரே மாதிரியா ஓடும், ஆனா காலம் ஒரே மாதிரியா ஓடுறது இல்ல. I see. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். Thank you. எங்க இந்த பக்கம்? தாமஸ் சர்ச்சில் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே, உங்க டியரஸ்ட் ஃப்ரெண்ட் சர்ச்சு கூட வராரா? பரீட்சை நெருங்குதுல்ல, அதான். ஆமா, அன்னைக்கு என்ன சொன்னீங்க? காலேஜ் ஃபங்க்ஷன்ல என் பாட்டு படு போர்னு சொன்னீங்கல்ல? ஆமா, உங்க காட்டு கத்தலுக்கு பேரு பாட்டா? அப்படியா? ஆமா, இது என்ன ட்ரெஸ்? ஏ, தெருக்கூத்துராணி மாதிரி இருக்கு. போங்க, இனிமே நான் உங்க கூட பேச மாட்டேன். ஐயோ, விளையாட்டுக்கு சொன்னமா, கோச்சிக்காதீங்க. இந்த ட்ரெஸ்ல உங்களை பார்க்கும்போது அசல் ராணி மாதிரியே இருக்கீங்க. நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உங்க பாட்டு ரொம்ப பிரமாதம். தேங்க்யூ. நான் ப்ரே பண்ண போறேன். யாருக்கா? 5001. இதோட இன்னொரு ஒண்ண சேர்த்தா 50011. எங்க ஹாஸ்டல் டெலிபோன் நம்பர். என்ன பொருத்தம் பாத்தீங்களா? வரேன். சர்வேஸ்வரனுக்கு தோத்திரம். தோத்திரம். ஏய், உள்ள போயாச்சுடா, இன்னும் என்னடா பாக்குற? ஏய், இறங்குடா. சரியான ஆளுடா. இவளை பார்த்தாலே எனக்கு ஹாஸ்பிட்டல் ஞாபகம் வருது. மிதிடா, மிதிடா. 50011. ஹலோ, யாருங்களா? காலேஜ் ஹாஸ்டலா கேக்குறீங்க? 50011 தானே போட்டீங்க. பின்ன ஏன் காலேஜ் ஹாஸ்டலான்னு கேக்குறீங்க? அதே பட்டின விஷயத்தை புட்டு வச்சிட வேண்டியதானே? ராஜா இருக்காரா? ராஜாவா? முதல்ல நீங்க யாருன்னு சொல்றீங்களா? எது? நானா? நான் தான் நாகூர் மூகா முகைதீன் பிச்சராவத்தருடைய பேரன் MKM அப்துல் வஹாப் பேசுறேன். இப்பவாவது நீங்க யாருன்னு சொல்றீங்களா? நான் ராஜாவோட அத்தை மரியம்மா பேசுறேன். ஐசி, ராஜாவோட அத்தை மரியம்மா பேசுறீங்களா? லைன்ல இருங்க. யாரா ஏன் அத்தை? அத்தையும் இல்ல நத்தையும் இல்ல. அந்த ரெட்டிங் உன்னை கூப்பிடுது, பேசுங்களா? ஹலோ. ஹலோ. எஸ், நான் தான் ராஜா பேசுறேன். நான் மேரி பேசுறேன். ஒண்ணும் இல்ல, சும்மாதான். நீங்க எனக்கு போன் பண்ணுவீங்கன்னு
நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்களும் எதிர்பார்க்கல. போய் உங்க ஹாஸ்டல் டெலிபோன் நம்பரை ஜாடியா சொல்லிட்டு போனீங்களே, எதுக்காகவா? இன்னைக்கு சாயந்தரமா? எந்த இடத்துல? ஓகே ஓகே, கண்டிப்பா வரேன், நிச்சயமா வரேன், டெஃபினெட்லி. நான் கூட. ஓகே, see you, bye bye. அம்மா, தாமஸ் பேசுறேன். வெச்சிட்டீங்களா? வெச்சிட்டாடா. முல்லைக்கொடி அள்ளிக்கடி முத்தங்களை எண்ணிக்கடி உச்சி முதல் பாதம் வரைக்கும் வச்ச பக்கம் தேனாயி நிற்கும். ஆசை வந்தாட நான் ஆடை பந்தாட காதல் கொண்டாட கையோடு கொத்தாட முல்லைக்கொடி அள்ளிக்கடி முத்தங்களை எண்ணிக்கடி உச்சி முதல் பாதம் வரைக்கும் வச்ச பக்கம் தேனாயி நிற்கும். தங்கப்பழம் தொட்டில் கட்டி ஆடுதடி இங்கே பொன்னூஞ்சல் சாமத்தில கட்டில் இட்டு சாட்சி கடி கண்ணே நெஞ்சில் மனசோ ஏங்குது மயக்கத்தில் ஆடுது மனசோ ஏங்குது மயக்கத்தில் ஆடுது தோளோடு தோள் சேர்த்து தாலாட்டம்மா. முல்லைக்கொடி அள்ளிக்கடி முத்தங்களை எண்ணிக்கடி உச்சி முதல் பாதம் வரைக்கும் வச்ச பக்கம் தேனாயி நிற்கும். ஆசை வந்தாட நான் ஆடை பந்தாட காதல் கொண்டாட கையோடு கொத்தாட முல்லைக்கொடி அள்ளிக்கடி முத்தங்களை எண்ணிக்கடி உச்சி முதல் பாதம் வரைக்கும் வச்ச பக்கம் தேனாயி நிற்கும். நெஞ்சத்தில பஞ்சு மத்த நித்தம் நித்தம் தந்தா ஆகாது வஞ்சி மகள் வித்தை எல்லாம் வந்து வந்து சொன்னாகாது. சிரிக்கும் தாமரை சிந்துதடி தேன்மழை சிரிக்கும் தாமரை சிந்துதடி தேன்மழை உள்ளேதும் இல்லாத ரோசா இது. முல்லைக்கொடி அள்ளிக்கடி முத்தங்களை எண்ணிக்கடி உச்சி முதல் பாதம் வரைக்கும்
வச்ச பக்கம் தேனாயி நிற்கும். ஆசை வந்தாட நான் ஆடை பந்தாட காதல் கொண்டாட கையோடு கொத்தாட முல்லைக்கொடி அள்ளிக்கடி முத்தங்களை எண்ணிக்கடி உச்சி முதல் பாதம் வரைக்கும் வச்ச பக்கம் தேனாயி நிற்கும். குட் மார்னிங் சார். வர சொன்னீங்களாமே? பேர் என்ன? ராஜா. அப்பா அம்மா? இல்ல. சொந்த வீடு சொத்து எதுவுமே கிடையாது. நாளைக்கு என்ன செய்யறதுங்கிற கேள்விக்குறியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் நீ. ஆனா மேரி அப்படி இல்லை. அவ விரும்புற ஆயிரக்கணக்கான கோடீஸ்வர வீட்டு பசங்களை கூட்டிட்டு வந்து வரிசையா நிறுத்தி என்னால ஒரு சுயவரமே நடத்த முடியும். கேவலம் 2 கிராம் தங்கத்தால ஒரு சின்ன தாலி கூட செய்யறதுக்கு வசதி இல்லாதவனி. உன்னை போல பஞ்சே பராரிக்கு வாழ்க்கப்பட்டு கஞ்சி குடிக்க வேண்டிய நிலைமையில அவ இல்லை. She is the one and only daughter of the multi-millionaire General Abraham. Understand? அவ வீட்டை வேலைக்காரனா இருக்கிறதுக்கு கூட நீ லாயக்கில்லை. மைண்ட் சார், என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். உன்ன மாதிரி பசங்களா காலேஜில் படிக்கிறதுக்கு வரதில்லை. பணக்கார விட்டு பெண்களா பார்த்து பிடிக்கிறதுக்கு. ஏன் பங்களா, கார், பஞ்சில பணம், மாமனாருக்கு சொத்துல மஞ்சள் குடிக்கணுங்கிற ஆசை. அதானே? வேற என்ன சார்? மன்னிக்கணும். நான் என் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்த கார்ல ஏறிக்கிட்டு ஜாலியா ஊரை சுத்தி வர்றிய. ஒரு புது காரை கொண்டாந்து என் போர்ட்டிகோவில் நிறுத்தி அப்பா என் புருஷன் எனக்கு வாங்கி கொடுத்த காரை பாருங்கன்னு என் பொண்ணை சொல்ல வைக்க முடியுமா உன்னால? ஆனா புது கார் வேணாப்பா, அட்லீஸ்ட் ஒரு பழைய கார் வாங்கி கொடுக்க முடியுமா உன்னால? முடியும்னு சொல்லவாது முடியுமா உன்னாலே? கமான் கமான் நான் சொல்றேன். 24 மணி நேரம் என் பொண்ணு ஏர் கண்டிஷன்லயே இருக்கவ. நீ அவளை எந்த கண்டிஷன்ல வைக்க போற? நீ வாட்டுக்கு மழையில நனைஞ்சுக்கிட்டே நடுரோட்ல நடந்து போறவன். என் பொண்ணு மாடி மேல இருந்து மழையினுடைய அழக ரசிக்கிறவ. She was born and brought up with a golden spoon. Can you buy a plastic spoon? What is a plastic? லவ் பண்றான். லவ் என்னடா? யாரை யார் லவ் பண்றது? லவ் பண்றதுக்கு தராதர வேணாமா? I know you are trying to trap my daughter. ஆமா, நான் தான் உன்னை கேட்கிறேன். நீ காலேஜில் படிக்கிறவன் தானே? உனக்கு அறிவு இருக்கா? நீ என்னுடைய நிலைமையில இருந்து மேரி மாதிரி உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா என்னடா செய்வ? என்ன செய்வ? அவளை கொண்டுட்டு போய் பரதேசிக்கு கட்டி கொடுப்பியா? சொல்லுடா, சொல்லு. சார், உங்களால ஆஸ்தியை கொடுக்க முடியும், என்னால அன்பை கொடுக்க முடியும். அன்பு? எதுக்கு பேருடா அன்பு? உன்ன மாதிரி வெறும் பசங்க பெண்களை பிடிக்கிறதுக்காக நடிக்கிற நடிப்புக்கு பேர் அன்பு. என் பொண்ணை இளவரசி மாதிரி வாழ வைக்க நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ஏழையோட அன்பு மட்டும் போதாது. மிஸ்டர் அப்ரஹாம், உங்களுக்கு பேங்க்ல லட்சக்கணக்கா பணம் இருக்கலாம், கோடிக்கணக்கான ஆஸ்திகளுக்கு நீங்க அதிபதியா இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட இல்லாத ஒண்ணு என்கிட்ட இருக்கு. அதான் நாகரிகம். நாகரிகத்தை பத்தி நீ என்கிட்ட பேசுறியா? கடைசியா உன்னை வாழ்றேன். மறுபடி நீ என் மகளை எங்கேயாவது பார்த்து பேசுறேன்னு கேள்விப்பட்ட உன்னை ஷூட் பண்ணிடுவேன். நானும் கடைசியா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இவ்வளவு தூரம் நீங்க என்ன அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் நானா உங்க பொண்ணை பார்க்க மாட்டேன், அவ கூட பேச மாட்டேன். ஆனா அவளா வந்து என்கிட்ட பேசினா அதை நான் தடுக்க மாட்டேன். அப்படி ஒரு கட்டத்துல உங்க துப்பாக்கி குண்டு எனக்கு ஒரு கோலி குண்டு மாதிரி. அவர் யார் தெரியுமா? உங்க மருமக.
இதைய முன்னால சொல்றதுக்கு ஒரு சின்ன தைரியம். உன்னை நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன். எப்படி வளர்த்தீங்க? உங்க மிலிட்டரி ரூல் படி வளர்த்தீங்க. ஒரு அப்பா தம் பொண்ணை வளர்க்கிற மாதிரியா வளர்த்தீங்க? இந்த நிமிஷத்துல இருந்து நீ வகையில இனிமே இந்த வீட்டுல வர கடமை என் போத்தை முடிக்காத போ. மேரி, அவர் பெரியவர். என்ன திட்டினா திட்டிட்டு போட்டோம். அதுக்காக நீ இப்படி பேசலாமா? எனக்காக அப்பா கிட்ட நீங்க அவமானப்படுறத பாத்துக்கிட்டு நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? உங்க அப்பா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். வா. வேண்டாம். எங்க அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உயிர் போனாலும் நம்ம கல்யாணத்துக்கு அவர் சம்மதிக்க மாட்டாரு. இந்த நிலைமையில என்ன செய்யறதுன்னே புரியல. கவலைப்படாதீங்க, கடவுள் இருக்காரு. வாங்க போலாம். ஞாபகப்படுத்தக்கூடிய எந்த பொருள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ரொம்ப நல்லா கழுவிட்டு எடுத்து போட்டு. என் வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட முதல் அவமானம், முதல் தோல்வி. மனைவி இறந்ததுக்கு அப்புறம் சர்ச்சுக்கு போனதை நிறுத்தினேன். இப்போ அவளுக்கு இனிமே எதுக்காக இந்த பூசலும், யாருக்காக பிரார்த்தனை, யாருக்காக ஜபம்? இதுவே என்ன பொறுத்த வரைக்கும் கடவுளே கிடையாது. Nobody can check me. இனிமே இந்த ரூபை யாரும் திறக்கக்கூடாது. உள்ள வாங்க. மேரி, உள்ள போமா. கத்திஜா, என்னங்க? மேரி வந்திருக்கு பாரு. உட்காருப்பா. ராஜா, என்ன நடந்தது? இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நான் எந்த அபிப்பிராயம் சொல்ல விரும்பல. ராஜா, நீ படிச்சவன், எல்லாம் தெரிஞ்சவன். இருந்தாலும்
இந்த விஷயத்துல ரொம்ப அவசரப்பட்டுட்டேன் சார். மேரி தான். மேரிக்கு என்னப்பா தெரியும்? அவ கோடீஸ்வரன் விட்டு பொண்ணு. உன்ன மாதிரி ஏழைய காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிறதுனால ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை பத்தி எதுவுமே தெரியாதவன். அப்ரஹாம் பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. அத அவர் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார். சார், என் மனசை விட்டு உங்ககிட்ட எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிட்டேன். இட்ஸ் ஆல் ரைட். நீங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு சர்டிபிகேட் வாங்கிட்டீங்களா? இருக்கு சார். இருக்கட்டும். மேற்கொண்டு என்ன செய்யலான்னு காலையில யோசிப்போம். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு துணிச்சல் அதிகம். எந்த காலத்திலயுமே பொண்ணுங்களுக்கு தான் துணிச்சல் அதிகம். அவங்க 2 பேரும் நம்ம வீட்டுல இருக்கிறது உங்க ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அதுக்காக அவங்க 2 பேரையும் இந்த நடுராத்துல வீட்டை விட்டு விரட்டி அடிக்க சொல்றியா? பேசாம தூங்கு. என்னங்க, அவங்களை இங்கேயே வச்சுக்க போறீங்களா? ஏன்? எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்ல. அந்த மிலிட்டரிக்காரோட விரோதத்துக்கு நாம ஆளாக வேண்டியிருக்கோம். அதை பாத்துக்கங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு. வேற வாடகை வீடு பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும். நாம இங்க இருக்கிறது தெரிஞ்சா அங்கிள் மேல அப்பா ஆத்திரப்படுவாரு. நம்மால அவருக்கே வீண் தொந்தரவு. என்ன யோசிக்கிறீங்க? வேற வீடு பார்க்கணும்னா 3 மாசம் வாடகை அட்வான்ஸா கொடுக்கணுமே. இந்த வடையில வித்து கொடுத்துருவோம். அது தப்பு. அதனால என்ன? இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்க? ஓ, அழகான சின்ன வீடு. நமக்கு இது போதும். ஜன்னலுக்கெல்லாம் கட்டுன்னு போடணும். இல்லன்னா யாரோ ஒரு பெரிய இடத்துக்கு போனா நான் தள்ளிக்கிட்டு வந்தா சொல்லிடுவாங்க. ரொம்ப சிரிக்காத, எனக்கு மூடு வந்துரும். ரிக்ஷாக்காரர். முதல்ல அடுப்பு பத்த வச்சு டீ போடு. அப்படி இல்ல, தள்ளு. டீ பெட்டி கொடு. கொய்ய இரு, தண்ணி கொண்டாரேன். என்னங்க என்னங்க என்னங்க, இங்க கொஞ்சம் வாங்க. என்ன மேரி, என்னாச்சு? ஏதோ சத்தம் வருது. தண்ணி குதிக்கிற சத்தம் கூட கேட்டது இல்லையா? இல்ல. நீ சதா வீட்டுல டிஸ்கோ மியூசிக்கா கேட்டுக்கிட்டு இருந்தவ, இதெல்லாம் எங்கன்னு தெரிய போகுது. இரு, நான் டீ போடுறேன். இதெல்லாம் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? நான் சின்ன பிள்ளையா இருந்தப்பவே எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சமைக்க கத்துக்கிட்டேன். அன்னைக்கு கத்துக்கிட்டது இன்னைக்கு கை கொடுக்குது. இப்ப பாரு என் சமையல. இருங்க, நான் போடுறேன். ஐயோ, கீழே சிந்தாத. அரிசி கிலோ 4 ரூபா. பரவாயில்ல, அது வேண்டாம். மிளகு ரசத்துல ஆரம்பிச்சு கோழி குருமா வரைக்கும் உனக்கு ஒவ்வொன்னா கத்து தரேன். என் சமையல் எப்படி? பிரபாதம்.
தேங்க்யூ. ஒரே உப்பு, அளவு தெரியாம கொட்டிட்டேன். நீ எப்படி சாப்பிடுற? எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க. இத மூர் மார்க்கெட்ல சீப்பா வாங்கினேன். எப்படி ஓடியாம இருக்கும்? இட்ஸ் ஆல் ரைட். இருக்கவே இருக்கு தர. அப்புறம் என்ன குறை? நான் வரட்டுமா? என்ன உதட்டுல காயம்? நான் வரேன். எனக்கு வேலை கிடைக்கணும்னு எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்க. வரேன். டாடா பாய். டாடா பாய் பாய் பாய். என்னது இப்பெல்லாம் பகல்லையே பாட்டில திறக்க ஆரம்பிச்சுட்டேன்? அந்த துரோகியினால் ஏற்பட்ட துன்பத்தை மறக்கிறதுக்காக. மகள் தகப்பனுக்கு ஒரு நாளும் துரோகியாக முடியாது. கணவனுக்கு தெரியாம மனைவி இன்னொருத்தம் கூட தொடர்பு வச்சிருந்தான்னா அதுக்கு பேர் என்ன? துரோகம். நண்பன் கூட பழகிக்கிட்டே நயவஞ்சகமா அவனுக்கு கெடுதல் செய்யறது. Come on, tell me. துரோகம். அப்படின்னா பெத்தாப்பனுக்கு தெரியாம ஒரு பொண்ணு யாரையோ ஒருத்தனை காதலிக்கிறேன்னு சொல்லி வீட்டை விட்டு போயிட்டா அதுக்கு பேர் என்ன? சொல்லுடா. நீ சொல்ல மாட்டிய, நான் சொல்றேன். அதுவும் துரோகம் தான். இல்ல, துரோகம் வேற, காதல் வேற. ரெண்டுக்குமே அடிப்படை ஏமாத்துறதும் பொய் சொல்றது தாண்டா. ஏய் ரஹீம், மேரிக்கு நான் துரோகம் செய்யறதா இருந்தா அவங்க அம்மா செத்த உடனே 2வது கல்யாணம் பண்ணி இருக்கலாம். இல்ல ஏன் செய்யல? குழந்தை, அவன் 1 வயசு குழந்தை, அவளை வளர்த்து ஆளாக்குறதுக்குள்ள நான் பட்ட பாடு. அம்மா அம்மான்னு அழுவா. அவளை எடுத்து என் மார்பேலையும் தோல் மேலையும் போட்டுக்கிட்டு ஆடுறதும் பாடுறதும் எத்தனை ராத்திரி நான் கண் குளிச்சிருப்பேன் தெரியுமா? அவன் மேல என் உயிரையே வச்சிருந்தானே. அவதான் என் உலகம் நினைச்சு அவளுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தானே. அவளை பெரிய மகாராணி ஆக்கணும்னு ராப்பகலா கனவு கண்டுகிட்டு இருந்தானே. எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு போடா பைத்தியக்காரான்னு சொல்லாம சொல்லி என்ன கவலைப்படுத்தி நேத்து இவரோட ஓடி போயிட்டான். அடிப்பாய். நாளைக்கு நான் கொடுக்க போற வைரக்கல்லை விட இன்னைக்கு அவ பார்த்த கண்ணாடி கல்லே வசத்திட்டு நினைச்சு ஓடி போயிட்டாளே. எவ்வளவு சின்ன மூளடா அவளுக்கு. ரஹீம், எவ்வளவு சின்ன மூளடா அவளுக்கு. இதுக்கா இவ்வளவு படிப்பு? இதுவா நாகரிகம்? இதுக்கு பேரா காலம்? இவ்வளவுக்கு சேர்த்து சுருக்கமா நான் சொல்லக்கூடிய பதில் காலம், வயசு, பருவ கோளாறு. அப்புறம் ஏதோ நடந்து போச்சு. அதுக்காக நீ கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்த பொண்ண உன்னால கை கழுவ முடியுமா? அது அப்பவே முடிஞ்சு போச்சு. இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்கான்னு நீ சொன்ன, என் கையாலேயே கண்ணை 2 நோண்டி எடுத்துருவேன். என்ன சொன்னா கேள். சின்ன பையன் மாதிரி வைத்தி காட்டும். 2 நோண்டி எடுத்துருவேன். 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 2 நோ
பிடிவாதத்துக்கு ஒரு எல்லை உண்டு. சுமாரா ஒருத்தருடைய கௌரவத்துக்கும் அவருடைய கொள்கைக்கு எல்லையே கிடையாது. நீ சொல்ற சட்ட புஸ்தகத்தில் இருக்குடா, என் சட்டம் ரத்தத்துக்குள்ள இருக்கு. யார் என்ன சொன்னாலும் மேரி உன் மகதாங்கிறத உன்னால மறுக்க முடியாதுப்பா. என் மனசை புண்படுத்தின மகள், என் மானத்தை வாங்கின மகள் என்னை பொறுத்த வரைக்கும் என்னைக்கோ செத்துட்டான். மேரிக்கு எனக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அவ யாரோ நான் யாரோ. அப்ரஹாம் அப்ரஹாம் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. முடியாதுப்பா, என்னால முடியாதுப்பா. அவமானத்தால் பாதிக்கப்பட்டவன் நான். தவற தவறுன்னு சொல்லி அவளை தள்ளி வச்சவன் நான். இந்த மாதிரி 1000 பேர் வந்து சொன்னாலும் வளைஞ்சு கொடுக்கவோ வருத்தப்படவோ வாபஸ் வாங்கவும் முடியாது. Excuse me, Abraham. No excuse, Mr. Rahim. Either you stop the topic or leave me alone. Please. Leave me alone. Thank you. Thank you. உனக்கு ஒரு குட் நியூஸ். எனக்கு சிவா டிராவல் ஏஜென்சிஸ்ல வேலை கிடைச்சிருச்சு. தகப்பன் மகளின் பந்தம் எல்லாம் பிறந்தவர் வீட்டில் வாழும் வரை தகப்பன் மகளின் பந்தம் எல்லாம் பிறந்தவர் வீட்டில் வாழும் வரை அவள் நல்லவன் ஒருவன் நாயகியானால் இல்லற பந்தம் இறுதி வரை இல்லற பந்தம் இறுதி வரை பந்தம் பாசபந்தம் பந்தம் பாசபந்தம் பிறக்கும் போதே கூட பிறக்கும் இரத்த சம்பந்தம் பிறக்கும் போதே கூட பிறக்கும் இரத்த சம்பந்தம் பந்தம் பாசபந்தம் பந்தம் பாசபந்தம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ராஜா. இப்ப பிசினஸ் ரொம்ப டல்லாகி போயிடுச்சு. இந்த மாசம் சம்பளம் கொடுக்கறதுக்கே முடியாத நிலைமை. இந்தாங்க, இதை வச்சுங்க. வேற எங்கேயாவது வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த போதும் என் கண்ணு இல்ல, இன்னும் ஒரு வாய் வாங்கிக்கமா. டாடி டாடி, பக்கத்து வீட்டு ஆண்டி இல்ல, அவங்க வயிறு இவ்ளோ பெருசா இருக்கு. ஏன் தெரியுமா? அவங்க ஒரு குட்டி பாப்பாவை மணிக்கிட்டாங்களா? என்னங்க, நீங்க ஆபீஸ்க்கு போனதும் ரஹீம் அங்கிள் இங்க வந்தாரு. என்ன சொன்னாரு? ஆஷாவுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல சீட் வாங்குறதுக்கு குறைஞ்சது 2000 ரூபாவது டொனேஷன் கொடுக்கணுமா? போன வருஷமே அவளை ஸ்கூல்ல சேர்க்க முடியல. இந்த வருஷம் எப்படியாவது அவளை சேர்த்தாகணும். பார்க்கலாம். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. போய் எதையோ மறைக்கிறீங்க. என்கிட்ட சொல்லக்கூடாதா?
எனக்கு வேலை போயிடுச்சு. நாளையில இருந்து வேற ஏதாவது வேலை தேடணும். பசி, பட்னி, கஷ்டம் இதெல்லாம் எனக்கு பழக்கம். ஆனா மேரியும் என் குழந்தையும் நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாழ்க்கையில ஏத்த இருக்க இருக்குதான் செய்யும். சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி நாம தான் அதை சரி பண்ணிக்கணும். கவலைப்படாத, வேற வேலைக்கு ட்ரை பண்ணுவோம். சரி, நீ உட்காரு, நான் உன்னை வீட்டுல ட்ராப் பண்றேன். கம். ஏய் மிதிடா. ஏண்டா சாப்பிடலையா? உட்கார்றா. சும்மா இருமா. ஹாய் ஆஷா டார்லிங். வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாய். ஓ. ஆஹா, மெதுவா மெதுவா. இது எப்படி இருக்கு? இது ஆஷா ஸ்டைல். நல்லா இருக்கு. ஓகே, பிஸ்கட் ஃபார் யூ. Thank you. வாங்க. உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. உட்காருங்க. தேங்க்யூ. ஆஷாமா, ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கியா? அடுத்த வருஷம்தான் ஏதாவது ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல சேர்க்கணும். வரேன்டா. மேரி, நான் வரேம்மா. இருங்க, டீ சாப்பிட்டு போலாம். வேண்டாங்க, இப்பதான் 2 பேரும் ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டு வரோம். ஆஷா, டாடா, பாய். அங்கிள். ஓ, தேங்க் யூ. Thank you. ராஜா, ஒரு நிமிஷம் வா. என்னடா இது? வேண்டாம். பரவாயில்லடா, நான் தானே கொடுக்குறேன். வச்சுக்க. டேக் இட் யார். இட்ஸ் ஓகே. பாவம் டேடி, நாட்டுல ஏழைங்களே இருக்க கூடாது. அது அவங்க தலையெழுத்துமா. மேரி ராஜாவையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? நானும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு காலேஜ்ல வரும்போது பார்த்து வரேன். பக்கத்து கடையில அரிசி கடன் கொடுப்பானு போய் கேட்டு வரேன். வாங்க சார். என்ன ராஜா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். அங்கிள், ஆண்டி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஆமா, ஆஷா எங்க? பக்கத்து வீட்டுல விளையாடிட்டு இருக்கா. நீங்க உட்காருங்க அங்கிள், நான் டீ கொண்டு வரேன். ஓகேம்மா. என்ன ராஜா, ரொம்ப நாளா உன்னை ஆளையே காணோம். ஏன் ராஜா, உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தாமஸ் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ. இட்ஸ் ஆல் ரைட். என்ன
டீ தூள் பால் சர்க்கரை எதுவுமே இல்லை. நீ சார் கிட்ட பேசிக்கிட்டு நான் கடைக்கு போய் டீ வாங்கிட்டு வரேன். அங்கிள், என்னங்க அங்கிளை காணுமே. எங்க போயிருப்பாரு? ஒருவேளை நாம பேசுனவர் கேட்டிருப்பாரோ? வரேன் சார். ஏன் ராஜா, இப்ப நீ வேலையில இல்லையா? இல்ல சார். இதை ஏன்பா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? சாரி சார். நாளைக்கு காலையில என்ன வந்து பாரு. சரி சார். நான் வரேம்மா. உங்களுக்கு ஸ்கூட்டர் ஓட்ட தெரியல? தெரியும் சார். வெரி குட். கம்பெனி ஸ்கூட்டர் நீங்க பயன்படுத்திக்கலாம். இதோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர். நாளைக்கே நீங்க வேலைக்கு வரலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சேகர். தேங்க்யூ வெரி மச். நான் வரேன். வரேன் சார். டாடி ஸ்கூட்டர் சாய் கொடுங்க, நான் ஓட்டுறேன். நீங்களும் மம்மியும் பின்னால உட்காந்துக்கோங்க. நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறேன், நீ ஓட்டு. ஓகே. உனக்கும் வேணுமா? என்னங்க இது, குழந்தைய வச்சுக்கிட்டு? நீ போமா. ஒரு நிமிஷம் உள்ள வாங்கல. பரவாயில்ல, நீ சாமி கும்பிடு. அதுக்குள்ள நான் தாமஸை பார்த்து அவன் அன்னைக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறேன். டாடா. தம்பி, மேரியம்மா சௌக்கியமா இருக்காங்களா? ஓ, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஐயா, ஐயா, மேரி அம்மாவோட புருஷன் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாருங்க. ஒரு ஐஸ்கிரீம் கொண்டா. கட்டில் பந்தம், காதல் பந்தம், பொட்டும் பூவும் சூடும் வரை கட்டில் பந்தம், காதல் பந்தம், பொட்டும் பூவும் சூடும் வரை அது போன பின்னாலும் பூமியில் வாழ்வாள் பிள்ளை பந்தம் உள்ளவரை, பிள்ளை பந்தம் உள்ளவரை. பந்தம் பாசபந்தம், பந்தம் பாசபந்தம்.
மேரிய பத்தி இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கு? அருமையான விஸ்கி. வாட் டேஸ்ட், வாட் எ ஃப்ளேவர். ஏண்டா இன்னைக்காவது என் கூட ஒரு விஸ்கி போட. இதான் என் கேள்விக்கு பதிலா? என்னடா உன் கேள்வி? விளையாடுறியா? 1 மணி நேரம் உன் பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறிய. நீ எவ்வளவோ பேசிக்கிட்டு இருக்க, எல்லாமே காதுக்குள்ள போய் மண்டையில தொட்டுடுதா? நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. அப்ரஹாம் ப்ளீஸ். மேரி இப்ப நிற்கதியா நிக்கிறா. அவ தலையெழுத்துப்படி நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துடுச்சு. உன் வைராக்கியத்துக்கும் அவ விதிக்கு நடுவில் நிக்கிற அந்த குழந்தைய பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு. ஓ, இப்ப குழந்தை வேற வந்துருச்சோ? அவ்வளவு ஒரு காலத்துல குழந்தையா இருந்து இந்த நெஞ்சு மேலேயே விளையாண்டு வளர்ந்தவங்கிறத ஏண்டா மறந்துட்டா? காதல்ங்கிற கொழுப்பு கண்ணை மறைக்கும் போது பெத்தவங்களை மறக்கிறது, கஷ்டம் வரும்போது பந்தம் படம் எடுத்து ஆடுதோ? ஆல்ரைட், மேரி விஷயத்தை விட்டுடு. அவ குழந்தையாவது நீ பாத்துக்க வேண்டாம்? அவ குழந்தைய நான் பாத்துக்கணுமா? எதுக்காக? உன் பேத்திங்கிறதுக்காக. மழையா, எனக்கு மகளே இல்ல, பேத்தி எங்க வந்தா? அப்ரஹாம் ப்ளீஸ். ரஹீம் ப்ளீஸ். அனாவசியமா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என் சொந்த விஷயத்தை தலையிடாதே. அண்டர்ஸ்டாண்ட்? ஐ எம் சாரி. இந்த விஷயமா இனிமே நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நீ மட்டும் இல்ல, யாருமே பேசக்கூடாது. வரேன். வா, செஸ் விளையாட. மேரி, இனிமே நீ அந்த வீட்டுல இருக்க வேண்டாமா? என் குழந்தைய எடுத்துக்கிட்டு நான் எங்க போவேன் அங்கிள்? அழாதம்மா. நீ இந்த வீட்டுல இருக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா எனக்கு தெரியும் அங்கிள். மேரி, என் மனசுல நான் சில திட்டங்களை வச்சிருக்கேன். இப்போ எனக்கு தேவைப்படுறதெல்லாம் அமைதி ஒண்ணுதான் அங்கிள். கவலைப்படாதம்மா, ஆண்டவர் உனக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்காரு. ஆனா உன் குழந்தைய விட்டு நீ கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கணும். ஃபாதர், இதுவரைக்கும் என் குழந்தைய பிரிஞ்சு ஒரு நாள் கூட நான் இருந்ததில்ல. அவளை பார்க்காம அங்க நான் எப்படி இருப்பேன்? குழந்தைய உன் கூட வச்சுக்கிறதுக்கு அவங்க அனுமதிக்க மாட்டாங்கம்மா. கவலைப்படாத மேரி, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உன் குழந்தைய கொண்டு வந்து நானே உங்ககிட்ட காட்டுறேன். கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அங்கேயே இருமா. சிஸ்டர், நான் டெலிபோன்ல சொன்ன மேரி இதுதான். இவளை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஆண்டவரோட ஆசீர்வாதத்தோட நாங்க பாத்துக்கிறோம் ஃபாதர். தேங்க்யூ சிஸ்டர். போலாமா? மேரி, வரேம்மா. ஆஷா, கதீஜா, ஆஷா குட்டி. அங்கிள், மம்மி எங்கே? மம்மி டாக்டர் வீட்டுக்கு போயிருக்காங்க. எதுக்கு? உடம்பு சரியில்லை, அதனால டாக்டர் மம்மி அவர் வீட்லயே இருக்க சொல்லிட்டாரு. அங்க போனா டாக்டர் உனக்கு ஊசி போடுவார். ஐயோ, அப்படின்னா நான் போல. அப்ப போய் விளையாடு போ. ஐயா, மேரிய பத்தி நீங்க சொன்னத ஆஷா உண்மை நம்பிட்டா. என்ன செய்யறது? குழந்தைகிட்ட கூட போய் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை. மேரி என்ன சொன்னா? என்னத்த சொல்றது? அவளும் ஒரு குழந்தை மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறா. பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு.
பாவம் இந்த சின்ன வயசுல அவளுக்கு இப்படி ஒரு சோதனை. கதிஜா, ஆஷாவுக்கு இங்க ஒரு குறையும் இருக்கக்கூடாது. நாளைக்கு அவளை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும். அம்மா கூட இல்லையேங்கிற ஏக்கம் அவளுக்கு இருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு அவகிட்ட நீ அன்பா இருக்கணும். குழந்தையே இல்லாத இந்த அபாக்கியசாலிக்கு இதை நீங்க எடுத்து சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இங்கேயே இது இதை வந்துடுறேன். ஹாய் கண்ணாடி. I will join Samba, I will join Zayuba, I will join love, I will use a man, order you, I will raise you, my dog, I'll raise you back, my store you. Stop in the boat. பாப்பா, யாருமா? Who are you? I am Abraham. Mr. Abraham, listen. Don't laugh. Understand? அடடே, நீ இங்கதான் இருக்கியா? நான் வீடு பூராவும் தேட்டு வரேன். அம்மா எப்ப வந்த? நீ எப்ப வந்த? நாங்க அப்பவே வந்துட்டோம். அங்கிள் அங்கிள், இந்த கண்ணாடி போட்டு பார்த்தா இந்த அங்கிள் பிக் அங்கிளா தெரியறாரு. அப்படியா? பிக் அங்கிள், இந்த கண்ணாடி கண்ணுக்கு தானே? ஆமா. பின்னியே மூக்கண்ணாடின்னு பேர் வந்துச்சு. யார் அந்த பாப்பா? அது என் மச்சன பொண்ணு. இவ அப்பா அம்மாவும் துபாயில இருக்காங்க. இங்க வந்தப்போ இவளை ஏதாவது கான்வென்ட்ல சேர்க்க சொல்லி என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. வெரி ஸ்மார்ட், ஸ்வீட். பாப்பா, உன் பேர் என்னம்மா? ஆயிஷா. நோ நோ, என் பேர் ஆஷா. ஆஷா? என் மனைவி பேர் ராதா. ஆமா ஆமா, இவ ஒரிஜினல் பேரு ஆயிஷா தான். ஆஷா ஆஷான்னு கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. ஆஷாவா இருந்தா என்ன, ஆயிஷாவா இருந்தா ரெண்டும் ஒண்ணுதான். நீ உட்கார், நான் குடிச்சிட்டு உட்கார். ஆஷா, கம் ஆன். Thank you. Cheers. Cheers. பிக் அங்கிள், எனக்கும் வேணும். ஐஸ் வேணும். இதுவும் வேணும். அது மருந்து, கசக்கும், நீ குடிக்க கூடாது. நீங்க குடிக்கிறீங்களா? அது எனக்கு பழகி போச்சு. நீ இதை சாப்பிடு. நானும் பழகிக்கவா? உனக்கு அந்த பழக்கம்லாம் வேண்டாமா? இதை சாப்பிடுமா? Cheers. Cheers. என்னடா அது?
நம்ம ஜிஎஸ் பாப்பா பிடிச்சுக்கிட்டா. ஓ அதுவா? அவ தாத்தா பெரிய குடிகாரன். வம்ச பரம்பரை அதான் தானா வளருது. டைம் ஆயிடுச்சு. ஆஷாவும் தூங்கிட்டார். நான் கிளம்புறேன். குட் நைட். குட் நைட். நான் பண்ணதுதான். நபிசா ஆம்லெட் வேணும். சாக்லேட் தீந்து போச்சுடா கண்ணே. சாயந்தரம் வாங்கி தரேன். சாக்லேட்ல ஆம்லெட். கட்லெட் பண்றதுக்கு நேரம் இல்ல, நாளைக்கு பண்ணி தரேன். ஐயோ செவுடு செவுடு. இப்ப கேளு. சொல்லு. முட்டை ஆம்லெட்ட கேட்டேன். இவ்வளவு நேரம் நீ முட்டை ஆம்லெட்டா கேட்ட? ஆமா. நேத்து ஞாயிற்றுக்கிழமையா கோழி முட்டை விடல. ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு லீவு வேணுமா? ரொம்ப கண்டிச்சா ஸ்ட்ரைக் பண்ணுவேன், உண்ணாவிரதம் இருக்கேங்குது. நமக்கு எதுக்குடா வம்புண்டு அது போக்குலயே விட்டுட்டு இன்னைக்கு விட நாளைக்கு பண்ணி தரேன். ஆஷா பால் குடிமா. ஐயோ நான் குடிக்கல. நீங்க குடிச்சீங்கன்னு இப்ப நான் சொன்னேனா? நான் கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிச்சேன். ஆப்ரஹாம் தான் வழக்கம் போல விஸ்கி குடிக்கும்போது சியர்ஸ் சொன்னான். அதை இது கரெக்டா பிடிச்சிக்கிச்சு. சீக்கிரம் சாப்பிடு, ஸ்கூலுக்கு போகணும். மேரி உனக்கு போன் வந்திருக்குமா? ஹலோ, மேரி தான் பேசுறேன் அங்கிள். ஆஷா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. என்ன பத்தி கேக்குறாளா? எப்பவாவது கேப்பா, அப்பப்போ ஏதாவது சொல்லி சமாளிப்பேன். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறாளா? ஓ இப்பதான் அவளை ஸ்கூல்ல விட்டு வரேன். மேரி, ஒரு முக்கியமான விஷயம். நேத்து சாயந்தரம் ஆஷாவை உங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போனேன். ஐயோ எதுக்கு அங்கிள்? அவ ஏன் குழந்தைன்னு தெரிஞ்சா அப்பா உங்க மேல ஆத்திரப்படுவாரு. தெரிஞ்சா தானே மேரி, உன் குழந்தையோட எதிர்காலத்துக்காக உங்க அப்பா கிட்ட நான் ஒரு நாடகம் ஆட ஆரம்பிச்சிருக்கேன். பயப்படாத, எல்லாம் நல்லபடியா முடியும். ஆஷாவை பார்க்கணும் போல இருக்கு அங்கிள். கவலைப்படாத மேரி, வர ஞாயிற்றுக்கிழமை ஆஷாவை கூட்டிட்டு வர. சரி அங்கிள், தேங்க்யூ. கார் சர்வீஸுக்கு போயிருக்கேன்னு சைக்கிள் எடுத்துட்டு வந்தா அதுவும் பஞ்சர் ஆயிடுச்சு. நீ பேசாம உட்காந்துக்க, நான் தள்ளிக்கிட்டே வீட்டுக்கு போடுறேன். நபிசா எந்த ஸ்கூல்ல படிச்ச? சைக்கிள் மேல ஏறி உட்கார்ந்து ஹேண்டில் பார பிடிச்சேன்னா சும்மா ஆடாம அசையாம ஸ்ட்ரைட்டா விடுவேன். ஐயோ செவுடு செவுடு. எதுக்கும் படிச்ச? இது வரைக்கும் எந்த மனுஷன் மேல மோதினது தெரியுமா? சைக்கிள் கத்துக்கிட்ட புதுசுல ஒரு எரும மாட்டு மேல மோதிட்டேன். எனக்கு ஒண்ணு அடிபடலப்பா. எரும மாட்டுக்கு தான் கொம்பே ஒடிஞ்சு போச்சு. யாருமா அது? நபிசா பின்னாடி கார் வருது, ஓரமா போ. பாருமா, நீ பெரிய பாரம், உன்னை வச்சு தள்ள முடியாதா? தள்ளுறேன் பார். பின்னாடி கார் வருது, ஓரமா போ. வேகமெல்லாம் போக கூடாது, அம்மா திட்டுவாங்க. என்ன அடிச்சுக்கிட்டு இருக்க? வேகமெல்லாம் போக சொல்ற. ஏன் தலையில அடிச்சுக்கிற? கொஞ்சம் ஏத்தமா இருக்கா, அதான் தள்ள முடியல. இப்ப தள்ளுறேன் பார். பின்னாலே ஹார்ன் அடிச்சிட்டு வந்தா உனக்கு காது கேட்கலையா? உன் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நடு ரோட்ல குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி தள்ளிட்டு வர்றியா? உனக்கு அறிவு இருக்கா? என்னது அடிப்பியா? கொப்ப மவனே, அடிப்பேன் நான் சொன்னேன். எங்கடா அடி அடி. இன்னைக்கு வண்டிக்கு வண்டி. நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்லிட்டு இருக்க. நீ எவனா இருந்தா எனக்கு என்னடா? என்ன அடிக்கிறேன்னு சொல்லிட்ட. என் மேல வந்து கை போடட்டும். உன்னை நீ போல புலாவு போட்டுடுவேன். அடி 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 அடிடா. அடி. என்னடா இது? சொன்னால புரிஞ்சிக்காத பொம்பளையா இருக்க. என்ன பண்றதுன்னு புரியல. அட சைக்கிள் எடுமா முதல்ல. ஐயோ என்ன நான் கத்திட்டு இருக்கேன்? சார் இது செவுடு. அப்படியா? என்ன? ஐயோ பாவம், பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கியே. இதெல்லாம் ஆண்டவனோட திருவிளையாடல். ஒண்ணு கொடுத்தா இன்னொன்னு கொடுக்க மாட்டானே. மழை வரங்கிறியா? நல்லதானே ஐயா. மழை வர்றதுக்குள்ள நான் போயிடுவேன், நீ போ. பாத்தியா, ஆளு பயந்துகிட்டு ஓடிட்டான். இந்த காலத்துல நேர்மையா நியாயமெல்லாம் நடக்க கூடாது. கோம்ப நாய் மாதிரி வள்ளறு விழுகணும், அப்பதான். அம்மா இத எடுத்து காதல வை. ஐய, இப்ப இங்க என்ன நடந்தது? பா சொல்றேன். வீட்டுக்கா? சரி சரி, என்னமோ நடந்திருக்கு.
ஆஷா அங்கிள் இத வர சரிம்மா. ஆஷா கண்ணு, ஸ்கூல்ல உனக்கு என்ன சொல்லி கொடுக்கறாங்க? Jack and Jill went up the hill. பாபா Black Sheep எல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க. அப்புறம் 1 2 3 4 5 7 10 5க்கு அப்புறம் 6 இல்ல? எனக்கு தெரியும் மம்மி. நேராயிடும்னு சீக்கிரமா முடிச்சிட்டேன். மம்மி அங்கிள் என்ன ஒரு பிக்கங்கள் வீட்டு கூட்டிக்கிட்டு போனாரு. எவ்வளவு பெரிய வீடு தெரியுமா? நீ பாக்கலையே? பிக்கங்களுக்கு சும்மா